ஒரு ஒப்பந்தம் இந்தியா முழுக்க பிஸ்னஸ்ஸு, மார்க்கெட்டு, எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் மாற்ற போகிற ஒப்பந்தம். இந்தியா அமெரிக்கா கைகோர்த்தா நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருது? இது அரசியல் செய்தி இல்லை, இது உங்கள் வேலை, உங்கள் வருமானம், உங்கள் எதிர்காலம். அப்படின்னா இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் உண்மையில் என்ன? வாங்க சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, ரியல் அப்டேட்ஸு, எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டாபிக் நம்பர் 1, இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல்னால் என்ன? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அப்படின்னா என்ன? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ட்ரேட் டீல் அப்படின்னா இது ஒரு காகித ஒப்பந்தம் மட்டும் கிடையாது, இது ஒரு ரூல் சிஸ்டம். 2 நாடுகளுக்குள்ள வர்த்தகம் எப்படி நடக்கணும், பணம் எப்படி போகணும், பொருள் எப்படி வரணும், பொருள் எப்படி போகணும், இதுக்கெல்லாம் ஒரு காமன் ரூல் புக் மாதிரி. முன்னாடி நிலைமை என்னென்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் யூஎஸ்க்கு அனுப்பணும்னா அப்ரூவல் டிலே, கஸ்டம்ஸ் டிலே, டாக்குமெண்ட்ஸ் டிலே, டிரான்ஸ்போர்ட் டிலே, பேமெண்ட் டிலே, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரேட் டீல் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் சிம்பிள் சிஸ்டமாக மாறுது. ரூல்ஸ் கிளியர், ப்ராசஸ் ஃபாஸ்ட்டு, அப்ரூவல் ஃபாஸ்ட்டு, டெலிவரி ஃபாஸ்ட்டு, பேமெண்ட் ஸ்மூத்து. இதை ஒரு ஃபேமிலி எக்ஸாம்பிளில் சொன்னால், முன்னாடி ஒரு வீட்டில் எந்த வேலையும் பண்ணணும்னா 10 பேரிடம் பர்மிஷன் கேட்கணும். இப்போது ஒரே அப்பாவிடம் சொல்லினா போதும். அந்த மாதிரி தான், அதுதான் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன். இந்த டீலில் முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட் ஃபேக்டர். இந்தியா யூஎஸ் இரண்டுக்கும் நடுவில் பிஸ்னஸ் ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. நம்பிக்கை வந்துடுச்சுன்னா பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கலி வளர ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு முக்கிய விஷயம், இது பெரிய கம்பெனிகளுக்கான டீல் மட்டும் இல்லை, ஸ்மால் பிஸ்னஸ், எம்எஸ்எம்இ, ஆன்லைன் செல்லர்ஸ், டிஜிட்டல் சர்வீசஸ், ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாருக்குமான என்ட்ரி கேட் ஓப்பன் ஆகுது. அதனால தான் இது சிம்பிள் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டோர். சிம்பிளாக சொன்னால் இந்த ட்ரேட் டீல் எல்லாருக்கும் ட்ரேட் பண்ண சுலபமான பாதை. இது எக்கனாமி சேஞ்ச் மட்டும் இல்லை, சிஸ்டம் சேஞ்ச். இது பிஸ்னஸ் சேஞ்ச் மட்டும் இல்லை, மைண்ட் செட் சேஞ்ச். இது ப்ரெசண்ட்டுக்காக மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர். அதனால தான் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு நியூஸ் டாபிக் இல்லை, ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். டாபிக் நம்பர் 2, இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் இந்தியாவுக்கு என்ன லாபம்? இப்போ எல்லாருக்கும் வர முக்கியமான கேள்வி இதுதான். இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் இந்தியாவுக்கு என்ன லாபம்? இதுக்கு பதில் ரொம்ப டைரெக்டாக சொல்லணும்னா, இது கண்ட்ரி லெவல் பெனிஃபிட் மட்டும் இல்லை, ஃபேமிலி லெவல் பெனிஃபிட். முதல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டீல் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் ஃபேக்ட்ரி வரும், ஆஃபீஸ் வரும், ப்ராஜெக்ட்ஸ் வரும், சர்வீஸ் செக்டார் வளரும், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வளரும். அதாவது சிம்பிளாக சொன்னால் வேலைவாய்ப்பு பெருகும். அடுத்தது இன்கம் குரோத். முன்னாடி இந்தியாவில் தயாரிக்கிற பொருளுக்கு லோக்கல் மார்க்கெட் மட்டும்தான், இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன். யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னா பிக் மார்க்கெட், ஹை வேல்யூ மார்க்கெட், ஹை பேயிங் மார்க்கெட். ஒரு ப்ராடக்ட் யூஎஸ்க்கு போனால் வேல்யூ டபுள் ஆகும், ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும், கம்பெனி இன்கம் அதிகமாகும், அதோட எம்ப்ளாயி சேலரி க்ரோத் வரும். இதுதான் மணி சர்க்குலேஷன். அடுத்தது எம்எஸ்எம்இ பெனிஃபிட். ஸ்மால் ஷாப் ஓனர்ஸு, ஸ்மால் ஃபேக்ட்ரிஸு, லோக்கல் மேனுஃபேக்சர்ஸு, ஆன்லைன் செல்லர்ஸு, இவங்க எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு ஓப்பன் ஆகுது. முன்னாடி எக்ஸ்போர்ட்டு பெரிய கம்பெனி, இப்போ எக்ஸ்போர்ட்டு காமன் மேன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது டிஜிட்டல் செக்டார். ஐடி சர்வீசஸ், ஏஏ சர்வீசஸ், ஃப்ரீலான்சர்ஸு, டிசைனர்ஸு, டெவலப்பர்ஸு, கன்சல்டன்ஸு, இந்த எல்லாத்துக்கும் யூஎஸ் கிளைண்ட் பேஸ் ஓப்பன் ஆகுது. அதாவது ஜாப் இந்தியாவில், சேலரி யூஎஸில். அடுத்த பெரிய விஷயம் எக்கனாமி ஸ்ட்ரென்த். டாலர் இன்ஃப்ளோ அதிகமாகும், ஃபாரின் ரிசர்வ் ஸ்ட்ராங் ஆகும், ருப்பி ஸ்டெபிலிட்டி வரும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் வரும், எக்கனாமி பேலன்ஸ்ட் ஆகும். ஃபேமிலி லெவலில் இம்பேக்ட் என்னென்னா, லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும், எஜுகேஷன் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் கேர் அஃபோர்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதே ஒரு லைனில் சொன்னால், இந்த டீல் இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எக்கனாமி கிரியேட் பண்ணுது. இது கவர்மெண்ட் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, பப்ளிக் க்ரோத் மாடல். இது கார்ப்பரேட் பெனிஃபிட் மட்டும் இல்லை, காமன் மேன் ஃபியூச்சர் பிளான். இது ஷார்ட் டைம் நியூஸ் இல்லை, லாங் டைம் நேஷன் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு க்ரோத் இன்ஜின். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 3, இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இப்போ எல்லாரும் ஒரு விஷயம் யோசிப்போம்,
இந்தியாவுக்கு தான் லாபமா, அமெரிக்காவுக்கு என்ன கிடைக்குது? உண்மை என்னன்னா, இந்த டீல் டூ சைட் பெனிஃபிட் மாடல். இந்தியா மட்டும் லாபம் இல்லை, யூஎஸ்க்கும் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. முதல்ல ப்ரொடக்ஷன் பெனிஃபிட். யூஎஸ் கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். லேபர் காஸ்ட் ஹை, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் ஹை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டும் ஹை. ஆனால் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் சீப்பு, லேபர் ஸ்கில்டு, டெக்னாலஜி சப்போர்ட் அவைலபிள், சப்ளை செயின் ஸ்ட்ராங்கு. அதனால் யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவை ப்ரொடக்ஷன் ஹப் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்குது. அடுத்தது மார்க்கெட் ஆக்சஸ். இந்தியாவோட பாப்புலேஷன் ஹியூஜ் மார்க்கெட்டு. மிடில் கிளாஸ் க்ரோத்து, கன்சியூமர் டிமாண்ட் க்ரோத்து, டிஜிட்டல் யூஸ் க்ரோத்து. யூஎஸ் பிராண்ட்ஸ்க்கு இந்தியா ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட்டு. அதனால் டைரக்ட் என்ட்ரி, பிராண்ட் எக்ஸ்பான்ஷன், ப்ராடக்ட் பெனிட்ரேஷன் எல்லாம் ஈஸி ஆகுது. அடுத்தது டேலண்ட் ஆக்சஸ். இந்தியாவில் ஸ்கில்டு மேன் பவர், இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஏஐ எக்ஸ்பர்ட்ஸு, டாக்டர்ஸு, ரிசர்ச்சர்ஸு. யூஎஸ் கம்பெனிக்கு டேலண்ட் ஹண்டிங் ஈஸி. ரிமோட் ஒர்க்கு, அவுட் சோர்சிங்கு, ப்ராஜெக்ட் அவுட் சோர்சிங் எல்லாம் ஸ்மூத்து. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். குளோபல் எக்கனாமியில் சைனா டாமினன்ஸ் அவாய்ட் பண்ண யூஎஸ் ஆல்டர்னேட்டிவ் சப்ளை செயின் தேடுது. இந்தியா ட்ரஸ்டட் பார்ட்னர், ஸ்டேபிள் டெமோக்ரஸி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, லாங் டைம் பார்ட்னர்ஷிப் மைண்ட் செட். அதனால் இந்தியா யூஎஸ் டை ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அடுத்தது டிஜிட்டல் எக்கனாமி. யூஎஸ் டெக் கம்பெனிஸ்க்கு இந்தியா பிக்கெஸ்ட் யூசர் பேஸு, டேட்டா மார்க்கெட்டு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸு, ஏஐ ட்ரைனிங் டேட்டா, பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இந்தியாவில் ஹியூஜ் பொட்டன்ஷியல். இதையெல்லாம் ஒரு லைனில் சொன்னால் இந்த டீல் அமெரிக்காவுக்கு லோ காஸ்ட் ப்ரொடக்ஷனும், பிக் மார்க்கெட்டு, ஸ்கில்டு டேலண்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அதாவது ப்ராஃபிட்டும் பவரு பொசிஷன். இது பிஸ்னஸ் டீல் மட்டும் இல்லை, குளோபல் பவர் ஸ்ட்ரக்சர் டீல். இது ட்ரேடு மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி அலைன்மெண்ட். இது மணி மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் கண்ட்ரோல் பிளானிங். அதனால தான் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு சிம்பிள் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு குளோபல் கேம் மூவ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 4. இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? இப்போ ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நியூஸ் சேனல் டிபேட் டாபிக் மட்டும் இல்லை, இது பார்லிமெண்ட் டெசிஷன் மட்டும் இல்லை, இது பிங் கம்பெனி பிஸ்னஸ் பிளான் மட்டும் இல்லை, இது நார்மல் ஃபேமிலி வாழ்க்கையை டச் பண்ணுற டீல். முதல்ல வேலை வாய்ப்பு. இந்த டீல் மூலமாக இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகும், ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் ஆகும், சர்வீஸ் கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் வரும். இதெல்லாம் சேர்ந்து லோக்கல் லெவல் ஜாப் க்ரியேஷன், அதாவது ஹோம் டவுன்லேயே வேலை. அடுத்தது இன்கம் ஸ்டெபிலிட்டி. வேலை வந்தால் இன்கம் வரும், இன்கம் வந்தால் சேவிங்ஸ் வரும், சேவிங்ஸ் வந்தால் செக்யூரிட்டி வரும், செக்யூரிட்டி வந்தால் ஃபேமிலி பிளானிங் ஸ்ட்ராங் ஆகும். எஜுகேஷன் பிளானிங், மேரேஜ் பிளானிங், ஹவுஸ் பிளானிங், ஃப்யூச்சர் பிளானிங் எல்லாமே ஸ்டேபிள் ஆகும். அடுத்தது ப்ரைஸ் இம்பேக்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஈஸியானதுனால ரா மெட்டீரியல் சீப் ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு குறையும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு குறையும், லாஜிஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட் ஆகும். இதோட எஃபெக்டை ப்ராடக்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல், காமன் மேனுக்கு டெய்லி யூஸ் பொருட்கள் அஃபோர்டபுள் ஆகும். அடுத்தது டிஜிட்டல் ஆக்சஸ். யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்தால் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வரும், நியூஸ் ஆப் வரும், நியூ சர்வீசஸ் வரும், நியூ பிளாட்ஃபார்ம் வரும். வில்லேஜில் இருந்தாலும் குளோபல் சர்வீஸ் ஆக்சஸ் கிடைக்கும். அடுத்தது மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். முன்னாடி ஜாபு ஒரு லோக்கல் லிமிட் தான், இப்போ ஜாபு குளோபல் ஸ்கோப் ஆகும். ஷாப்பு லோக்கல் கஸ்டமர் தான், இப்போ ஷாப்பு குளோபல் பையர் ஆகும். ஸ்கில்லு சிட்டி வேல்யூ தான், இப்போ ஸ்கில்லு வேர்ல்டு வேல்யூ ஆகும். இதெல்லாம் ஒரு லைனில் சொன்னால் லைஃப் அப்கிரேட் சிஸ்டம். இது லக்ஸரி லைஃப் க்ரியேட் பண்ணலை, ஸ்டேபிள் லைஃப் க்ரியேட் பண்ணுது. இது ரிச் பீப்புள் ஃபியூச்சர் மட்டும் இல்லை, மிடில் கிளாஸ் செக்யூரிட்டி மாடல். இது சிட்டி க்ரோத் மட்டும் இல்லை, வில்லேஜ் டெவலப்மெண்ட் பாத். அதனால தான் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு எக்கனாமிக் அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி டாபிக் நம்பர் 5. இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் எதிர்கால அரசியல், பொருளாதாரம், உலக அரசியல், குளோபல் பவர் எப்படி மாறும்? இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் பெரிய படத்தில் பார்க்கணும். இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஒரு பிஸ்னஸ் நியூஸ் மட்டும் இல்லை, ஒரு எக்கனாமிக் நியூஸ் மட்டும் இல்லை, ஒரு கண்ட்ரி அக்ரிமெண்ட் மட்டும் இல்லை. இது ஃப்யூச்சர் வேர்ல்டு ஸ்ட்ரக்சருக்கு ஃபவுண்டேஷன். முதல்ல ஜியோ பொலிட்டிக்ஸ். உலக அரசியல் இப்போ மல்டிபோலர் வேர்ல்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு கண்ட்ரி கண்ட்ரோல் இல்லை, பல கண்ட்ரி பவர் ஷேரில் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சஸ். ஏஷியா ரீஜனில் பேலன்ஸ் பவர் க்ரியேட் பண்ணுது. குளோபல் டெசிஷன் டேபிளில் இந்தியா சீட்டு ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்தது எக்கனாமி பவர் ஷிஃப்ட். ஃப்யூச்சர் எக்கனாமி, ஏஷியா எக்கனாமி, மேனுஃபேக்சரிங் ஏஷியா, டெக்னாலஜி ஏஷியா, மார்க்கெட் ஏஷியா. யூஎஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதனால் இந்தியாவுடன் டை பில்ட் பண்ணுது. இதோட எஃபெக்டை இந்தியா ஃப்யூச்சர் எக்கனாமிக் லீடர் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அடுத்தது டிஃபென்ஸ் செக்யூரிட்டி டைமென்ஷன். ட்ரேட் டீல் மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன்,
டெக்னாலஜி ஷேரிங்கு, சைபர் செக்யூரிட்டி, ஸ்பேஸ் டெக்கு, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகுது. எக்கனாமிக் செக்யூரிட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி ஆகுது. அடுத்தது குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியாவோட வாய்ஸு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ராங் ஆகுது. யூஎன், WTO, IMF, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி டெசிஷன் ஸ்பேஸில் இம்பேக்ட் அதிகமாகும். இந்தியா பாலிசி வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இம்பேக்ட். இது கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஜாப் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பிளாட்ஃபார்ம், எஜுகேஷன் ஆக்சஸ், குளோபல் எக்ஸ்போசர், ஸ்கில் எக்கோசிஸ்டம், இன்னோவேஷன் கல்ச்சர் இதெல்லாம் லாங் டைம் நேஷன் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுது. இதையெல்லாம் ஒரு லைனில் சொன்னால் இந்த டீல் இந்தியாவை ரீஜனல் பவர்லேருந்து குளோபல் பவராக மூவ் பண்ணும் பிரிட்ஜ். இது ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லை, டிரான்சிஷன் அக்ரிமெண்ட். இது பிஸ்னஸ் டீல் இல்லை, சிவிலைசேஷன் க்ரோத் மாடல். இது ப்ரெசன்ட் பொலிட்டிக்ஸ் இல்லை, ஃபியூச்சர் வேர்ல்டு ஆர்கிடெக்சர். அதனால தான் இந்த இந்தியா US ட்ரேடில் ஒரு நியூ ஸ்டோரி இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நியூஸாக மட்டும் தெரியாமல் ஒரு ஃபியூச்சர் பிக்சராக புரிஞ்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இது போல் உண்மை தகவல், டீப் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபியூச்சர் பேஸ்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் வேணும்னா மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு எனர்ஜி, உங்கள் ஷேர் தான் எங்களுக்கு growth, உங்கள் ட்ரஸ்ட்டு தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.